அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட் பிரகாச வல்லப்பெருமான் இந்த மனித குலத்திற்கு வகுத்து தந்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிகள் வாயிலாகவும் இலகுவாக மனித குலத்திற்கு தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே தயவு வாழ்வு 53வது பாடலுக்கு அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்திய நாள் 11/4/1982. இன்றைய பாடல் நமக்கு மிகச்சிறந்த உண்மையினை விளக்குவதாக அமைந்துள்ளது. சென்ற வார பாடல் ஆர்குலச் செய்திடுவாயே என முடிவடைந்து இப்பாடல் இடுவது சோறு என தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பாடல் சோறு என முதல் அடியில் தொடங்கி சோறு என முடிவடைந்துள்ளது. இடுவது சோறு இறப்பவர் தமக்கு இம்மையே துன்பமும் இறப்பும் படுவதும் இல்லா பகருணானந்த பரநிலை வாழ்விலே படிந்து தொடுவதும் தொட்டு நிற்பவர்க்கென்றும் சொல்லரும் தூய்மையை நிறைந்த சுடுவதும் தன்னென்றிடுவதுமில்லா சுக உருவாவதும் சோரே. சோறு என்ற சொல்லுக்கு சாதாரணமாக அன்னம், உணவு என்று பொருள் கூறுவர். அதோடு சோறு என்றால் முத்தி என்ற ஒரு பொருளும் உண்டு. நாம் புறத்தே உயிர் விளக்கம் கொள்ளுவதற்காக ஏற்கப்படும் சோறே நமக்கு முடிவில் அருள் விளக்க முத்தி என்ப வாழ்வையும் வழங்கக்கூடியதாய் உள்ளது. சோறு பசி நீங்கி உயிர் விளக்கம் பெற உதவுகின்றது. உயிர் விளக்கமே அறிவு விளக்கத்திற்கு ஆதாரமாகின்றது. ஆகையால் உணவு கொடுத்து செய்யும் உயிர் விளக்கப் பணியே மிகச்சிறந்த பணியாகும். சிலர் வாய் திறந்து பசி என கேட்டு விடுவர். சிலர் அவ்வாறு சொல்லுவது ஏற்பது இகழ்ச்சி என எண்ணி வாய்விட்டு சொல்லாமலே இருப்பர். கேட்பவர்க்கு கொடுத்து உதவுதல் சிறப்பான செயல். கேட்காதவர்களின் குறிப்பை உணர்ந்து அவர்களுக்கும் தொண்டு செய்தல் வேண்டும். தானங்களில் சிறந்தது அன்னதானம் என்பர். ஐயம் இட்டு உண் என்னும் அவ்வை மொழிக்கேற்ப நம்மால் இயன்ற அளவு ஜீவர்களின் பசியை நீக்கி உதவுதல் வேண்டும். இக்கருத்தையே வள்ளல் பெருமான் வசன பகுதியில் ஜீவகாருண்யம் பற்றி வலியுறுத்தி கூறுகிறார். பசியினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் துன்பங்கள், அத்துன்பங்கள் மிகுந்தால் உயிரையே இழக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகிறது. அவ்வாறு உள்ள நிலையில் உயிரை காப்பாற்றுவது பிடி அன்னமே ஆகும். இந்த பிடி அன்னம் பற்றி இங்கிதமாலை பாடல்களில் விரிவாக விளக்கப்படுகின்றது. இங்கிதமாலையின் 165வது பாடல்களிலும் 165 பாடல்களிலும் ஒரே கருத்து வெவ்வேறு வகையில் விவரிக்கப்பட்டுள்ளது. இப்பாடல்களில் திரு ஒற்றியில் வாழும் தியாகேச பெருமான் ஆன்ம தலைவியின் முன் பிச்சை பெருமானாக தோன்றி பிச்சை கேட்கிறார். இதில் திருவொற்றி என குறிக்கப்பட்டது நமது சிறநடு ஆன்ம தலைமே ஆகும். அங்கு விளங்கும் அருள் ஒளி வள்ளலே தியாகேசராக பிச்சாடனராக விளங்குகிறார். அவரது கையில் உள்ள கர பாத்திர திருவோடு நமது பிரம கபாலமே யாகும். இவ்வாறு ஆன்ம தலைவியின் முன் தோன்றிய இறைவனை பார்த்து தலைவி வினவுகிறாள், எதற்காக இப்படி வந்துள்ளீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு தலைவர், பெண்ணே, எனக்கு வேண்டியது ஒன்று உண்டு, ஆனால் அதனை கேட்க அச்சமாக இருக்கிறது என தயக்கத்தோடு கூறுகிறார். தலைவி எண்ணுகிறாள், இவருக்கு வேண்டியது சோறுதானே, நம்மிடத்தில் இவர் வேறு என்ன வேண்டப் போகிறார்?
இதனை வேண்டுவதற்கு இவர் ஏன் தயக்கம் கொள்ள வேண்டும், ஏன் அஞ்ச வேண்டும் என்று எண்ணி உமக்கு வேண்டியதை கேளும் என்கிறாள். அதற்கு தலைவர், பெண்ணே, உன்னிடத்தில் உள்ள ஒரு மிருகம், ஒரு பறவை, இவைதான் வேண்டும் என்கிறார். மிருகம், பறவை என குறிப்பிட்டது என்ன? மிருகம் என்றது பெண் யானையாகிய பிடியை குறிக்கும். பறவை என்றது அன்னம் என்ற பறவையை குறிக்கும். எனவே பிடியும் அன்னமும் சேர்ந்த பிடி அன்னம் வேண்டும் என்கிறார். இங்கு பிடி அன்னம் என்றது உண்மையில் கைப்பிடிச்சோறு அல்ல. ஆன்மாவாகிய தலைவியானவள் பிடி அன்னமாய், பிடிபட்ட அன்னமாய் இருக்கிறாள். பிடி அன்னம் ஜீவான்மாவை குறிப்பது. மனிதரின் இதயம் அவரவரது கைப்பிடி அளவே உள்ளது. இங்குதான் ஜீவான்ம உணர்வு பிடி அன்னமாக, பிடிபட்ட அன்னமாக இருக்கிறது. இதனால் பந்தப்பட்டு கிடக்கும் ஜீவான்மாவை விடுதலை பெறச் செய்யவே இவர் தலைவியிடம் பிடி அன்னம் வேண்டும் என்று கேட்கிறார். மேலும் ஆன்மாவாயிருக்கும் தலைவியிடம் பிடி அன்னமாக இருக்கும் அவளையே வேண்டும் என்று கேட்பதற்குத்தான் அஞ்சுவதாக கூறுகிறார். அவ்வாறு அஞ்சுவதற்கும் காரணம் உண்டு. இதற்கு முன் தோன்றிய எத்தனையோ ஆன்ம தலைவியர் தலைவருக்கு தங்களையே பிடி அன்னமாக அவரது திருவோட்டில் அளித்து விட்டார்கள். அவரும் அந்த பிடி அன்னங்களை அள்ளி அள்ளி வாயிலே போட்டுக்கொண்டு விழுங்கிவிட்டார். ஆகையால் அவர்கள் எல்லோரும் அவரில் ஜீரணமாகி மறைந்து விட்டனர். அவர்களைப் போலவே இந்த ஆன்ம தலைவியும் தன்னில் ஐக்கியமாகி மறைந்து விடுவாளோ என அஞ்சுகிறார். எல்லோரையும் போல் அல்லாமல் இத்தலைவி மேனுளையுற்று வாழ வேண்டும் என்பதே அவர் விருப்பம். பிடியன்னம் என்பது சோறு என்றும் பொருள்படும். சோறு எப்படி கிடைக்கிறது? அரிசியிலிருந்து கிடைக்கிறது. அரிசி எதிலிருந்து கிடைக்கிறது? நெல்லிலிருந்து கிடைக்கிறது. புற உலகில் சோறு சமைக்க அரிசி உதவுகிறது. அகநிலையில் அரிசி என்பது ஆன்ம நிலை. அரிசி என்ற சொல்லே கடவுள் உண்மையை விளக்குவதாக அமைந்துள்ளது. சி என்பது சிவம் ஒளிநிலையை குறிக்கும். அரி என்பது அருட்சக்தியாகும். அரணுக்கு அரியல்லால் தேவி இல்லை என்பர். நெல் என்ற சொல் வாயிலாக நாம் ஒரு சிறந்த உண்மையினை அறிகிறோம். நெல் என்பது உமி, தவிடு, அரிசி என்னும் 3 பகுதிகளை கொண்டது. மனிதருக்கும் உடல், உயிர், உணர்வு, ஆன்மா என்ற 3 நிலைகள் உண்டு. புற உடல் நெல்லின் மீதுள்ள உமி போன்றது. அரிசியோடு மெல்லியதாக ஒட்டி இருப்பது தவிடு. அதைப்போல உடலுக்குள் விளங்கும் உயிர் உணர்வு தவிடு போன்றது. தவிட்டிற்கும் உள்ளே இருப்பது அரிசி. உயிர் உணர்வுக்கும் அடிப்படையானது ஆன்மா. எனவே ஆன்மா அரிசியாக காரண தேகமாகவும், உயிர் உணர்வு தவிடாக பிரணவ அதாவது சூக்கும தேகமாகவும், உடல் உமியாக தூல தேகமாகவும் கொள்ளப்படுகிறது. உமி இல்லாத அரிசியை விதைத்தால் முளைக்காது. அதுபோல உடல் இல்லாத ஆன்மாவுக்கு அனுபவம் என்பது இல்லை. ஒரு ஆன்மாவானது பக்குவமுற்று மேல்நிலை அடைதற் பொருட்டே அதற்கு பல வகையான தோற்றங்கள், மாற்றங்கள், சூழ்நிலைகள் வழங்கப்படுகின்றன. தவிர மனிதனுக்கு பசி என்ற உணர்வு வழங்கப்பட்டுள்ளது. இறைவனே பசியாக விளங்கும் தன்மையை பசி என்னும் சொல்லின் உதவியால் அறிகிறோம். ப என்பது பகர வடிவத்தலம், சி என்பது சிவம், அருட்ஜோதியை குறிக்கும். சோறு எனில் முத்தி என்று ஒரு பொருளும் உண்டு. பசி என்ற உணர்வாக இருந்து ஆன்மாவாகிய அரிசியை, சோறு என்னும் முத்தி நிலையை அடையுமாறு செய்கிறார் இறைவன். அரிசி சோறாவது எப்படி?
சாதாரணமாக அரிசியை வேக வைத்து சோறாக மாற்றுவதற்கு நெருப்பும், அதாவது அனலும், தண்ணீரும் தேவை. ஒரு ஆன்மா பக்குவமுற்று சோறாக முத்தி நிலையை பெற அனலாகவும் தண்ணீராகவும் உதவுவது சத்விசாரம், பரோபகாரம் ஆகும். சத்விசார ஞானத்தீயையும் பரோபகாரம் என்னும் தண்ணீரையும் கொண்டு ஆன்மா என்னும் அரிசி பக்குவப்பட்டு சோறாகிய முத்தி நிலையை பெறுதல் வேண்டும். இக்காரணத்தால் தான் சோற்றுக்குள்ளே இருக்கிறான் சொர்க்கநாதன் என்று கூறினர். இதனையே இப்போது சோற்றுக்குள்ளே இருக்கிறான் சொக்கநாதன் என்கின்றனர். இப்பாடலின் கடைசி வரி சுக உருவாவதும் சோரே என்று விளக்கப்படுகின்றது. இக்கருத்தினை இங்கிதமாலையின் மற்றொரு பாடலால் அறியலாம். கண்ணின் மணி போல் இங்கு நிற்கும் கள்வர் இவர் ஊர் ஒற்றியதாம் பண்ணின் மொழியாய் நின்பால் ஓர் பறவை பெயர் வேண்டினம் படைத்தால் மண்ணின் மிசைவோர் பறவை அதாய் வாழ்வாய் என்றார். என்னென்றேன் எண்ணி அறிநீ என்கின்றார். இதுதான் செடி என்னேடி. பரம்பொருளாம் இறைவன் எங்கும் எதிலும் நிறைந்திருந்தாலும் அவரை கண்ணால் காண முடிவதில்லை. ஆதலால் இறைவனை கள்வர் என சொல்லுகின்றனர். அவர் தலைவி முன் நின்று ஒரு பறவை பெயர் வேண்டும் என்றும் அதனை கொடுத்தால் நீ எம் மண்ணுலகில் ஒரு பறவையாக வாழ்வாய் என்றும் சொல்லுகிறார். அவர் கேட்ட பறவை அன்னம் ஆகும், அதாவது சோறு என்று பொருள்படும். அந்த சோறு கொடுத்தால் நீ சுகம் ஆக வாழ்வாய் என்று கூறுகிறார். சுகம், சுகர் என்பது கிளி என்னும் பறவையை குறிப்பது. சோறு கொடுத்தால் சுகமாக வாழ்வாய் என்று சொல்லப்படுகின்றது. இதன் உண்மை பொருள் முதலில் புரிவது இல்லை. சத்விசாரத்தாலும் பரோபகார வாழ்வாலும் தான் அறிந்துணர முடிகின்றது. சத்விசார நிலையில் அன்னம் எனப்பட்ட ஆன்மாவே இறைவனோடு இரண்டற்ற ஒன்றாக இருப்பதை நாம் ஒலியாக, ஓம் என்னும் பிரணவ ஒலியாக உணர முடிகின்றது. அதன் பின்னர் ஒளி வண்ணமாக விளங்கும் தன்மையையும் உணர்கிறோம். அந்நிலையில் இருந்து பரோபகாரச் செயல் புரிந்து வாழ அன்னமாகிய ஆன்மாவே திருவருளால் சுகவடிவம் அடைந்து அன்னம் ப்ளஸ் சுகம் அஞ்சுகம் ஆக விளங்கும் என்று உணர்த்தப்படுகிறது. பரோபகாரச் செயலால் மட்டுமே ஆன்ம அன்னமானது சுக வடிவோடு, அதாவது கிளியாக இவ்வுலகில் வாழ முடிகிறது. அன்னமானது பாலையும் நீரையும் பிரித்து உண்ணும் வழக்கம் உடையது. இங்கு ஆன்ம அன்னம் அருளாகிய பாலை அருந்தி புற உலக பற்றாகிய நீரை விட்டு விடுதல் வேண்டும். உயிர் விளக்கத்தால் மெய்யறிவு விளக்கமும், உணவு கொடுத்து செய்யப்படும் தொண்டினால் உயிர் விளக்கமும், அதன் விளைவால் செய்யப்படும் அருள் செயல்களால் மெய்யான இன்பமும் அடைய முடிகிறது. இக்காரணத்தாலேயே வள்ளல் பெருமான் வடலூர் வெளியில் சத்திய ஞான சபையையும் சத்திய தர்மசாலையையும் ஏற்படுத்தி வைத்தார். அது தொடங்கப்பட்ட நேரம் அருளுக்கே உரித்தான நேரம் ஆகும். 1867ஆம் ஆண்டு தமிழ் ஆண்டுகளில் முதலாவதான பிரபவ ஆண்டு வைகாசி மாதம் 11ஆம் நாள் குருவாரத்திலே தொடங்கி வைக்கப்பட்டது. அமுத காலத்தில் தொடங்கிய தர்மசாலை இன்று வரை செயல்பட்டு வருகிறது. அன்று வள்ளல் பெருமான் உணவு வழங்கி ஜீவகாருண்யத்திற்கு வழிகாட்டினார். இன்றும் அவர் சுகவடிவோடு பிரணவதேக நிலையிலிருந்து தமது அருளை அருட்பக்குவம் பெற்ற ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் வழங்கி கொண்டுள்ளார். அவர் தொடங்கிய கல்வி நிலையம் செயல்படவில்லை. ஏனெனில் அங்கு உணவை நாடி வருவோரை தவிர ஞானத்தை நாடியோ அருளை நாடியோ வருவார் ஒருவரும் இல்லை. இன்று சின்மயபுரத்தில் தயவு ஆலயம் நன்முறையில் செயல்படுகின்றது. தயா தர்மசாலையும் தொடங்கப்பட இருக்கிறது. இங்கு உயிர் விளக்கப் பணி மட்டுமல்லாமல் அறிவு விளக்கப் பணியும் நடைபெற வேண்டும். நடைபெறும். அறிவு விளக்கம் பெற்று அறியாமை நீங்கி
மக்கள் மேல்நிலையுறுவதற்கு உதவுதல் வேண்டும். எனவே ஒரு ஆன்மாவுக்கு மிகச் சூடும் குளிர்ச்சியும் இல்லாத ஆனந்த வடிவை, சுக உருவை வழங்குவது அவனது பரோபகார செயல்களேயாகும். அருட்ஜோதிபதியாக விளங்கும் பரம்பொருள் அதிக உஷ்ணம் என்று எதை கருதுகிறோமோ அதைவிட உஷ்ணமும், அதிக குளிர்ச்சி என்று எதை கருதுகிறோமோ அதைவிட குளிர்ச்சியும் உடையவர். நாம் சூரியன் அதிக வெப்பமுடையதாக கருதுகிறோம், அதைவிட அதிக உஷ்ணம் உடையவராவார் நம் பதி. இதற்கு வள்ளல் பெருமானே சாட்சியாகவும் விளங்கினார். அவரது கரங்களில் தங்கக்கட்டியை வைத்தால் அது உருகி தண்ணீர் போல ஓடும். மற்றும் குளிர்ச்சித்தன்மைக்கும் அவருக்கு இருபுறமும் ஆளுயர நிலக்கரி எரிய நடுவே அமர்ந்திருக்கும் வள்ளல் பெருமானின் உடல் குளிர்ச்சியாக இருக்குமாம். இவ்வாறு எவ்வகையிலும் பாதிக்கப்படாத சுக உருவை பெற்றுக்கொண்டார் வள்ளல் பெருமான். இக்கருத்தை அவரது பாடல் ஒன்றினாலேயே அறியலாம். காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோளாலே பிறவியற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்ஞான்றுமழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே எந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே. சோறு வழங்கி உயிர் வழக்கம் செய்வதால் அவ்வுயிரில் உள்ளொளியாயிருக்கும் திருவருட்சக்தி வெளிப்பட்டு ஏற்றவனுக்கு ஜீவ விளக்க சுகமும் வழங்கினவனுக்கு அருள் பண்ண ஆன்மானந்த சுகமும் உண்டு பண்ணுகின்றதாம். சத்விசாரத்தால் பரநிலையில் படிந்து நின்றே தயவு பணிபுரிதல் வேண்டும். அப்போதுதான் உண்மையானந்த வாழ்வு சித்திக்கும். மற்றபடி அகநிலை பொருந்தா, அருள் அனுபவம் சேரா அன்னதானமும் மற்ற என்னதானம் செய்தாலும் இக பர நலம் பெறலாமே ஒழிய மரணமிலா பெருஞ்சுக வாழ்வு பெறல் அரிதாம். அனக தயாநலம் பரவுக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.